ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பேன் வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே டைம்ல நம்ம வறுத்தெடுத்த வேர்க்கடலைய தோல் எடுத்துட்டு நம்ம பேர் பண்ணிக்கலாம். இப்போ மூணுமே நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து 8 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிஞ்சு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்ம லெமன் ஜூஸ், ஒரு பெரிய லெமன் எடுத்து நான் ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப சாதத்தோட மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு லெமன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அகலமான பாத்திரத்துல சாப்பாடு கொட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு அப்படியே ஆற வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியா இருக்கும். இங்க பாருங்க, நீங்க சாதம் வச்சோடனே நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதம் எல்லாம் குழஞ்சு போயிடும். ஸோ ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லெமன் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1 டம்ளர் ரைஸ்ல ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.